ஹலோ லட்டூஸ். இன்றைக்கி ஒரு அருமையான கதை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு காட்டில் காக்கையும் குருவியும் ஒன்றாக வாழ்ந்தன. ஒரு நாள் அது இருவரும் சேர்ந்து இரை தேடியது. குருவிக்கு நெல்மணி கிடைத்தது, காக்கைக்கு முத்து கிடைத்தது. நெல்லை தின்றுவிட்டது குருவி, முத்தை வைத்து விளையாடியது காக்கை. எனக்கு அதை கொடு என்று அதிகார தோரணையில் கேட்டது குருவி. தர மறுத்த காக்கை மரத்தில் போய் உட்கார்ந்து கொண்டது. காக்கையை விரட்டு என்று மரத்திடம் சொன்னது குருவி. மறுத்தது மரம். மரத்தை வெட்டு என்று மரவெட்டியிடம் சொன்னது குருவி. அவன் மறுத்தான். மரவெட்டிக்கு தண்டனை கொடு என்று பஞ்சாயத்து தலைவரிடம் கேட்டது குருவி. மறுத்தார் தலைவர். பஞ்சாயத்து தலைவரை நீக்க அரசனிடம் சொன்னது. அரசன் மறுத்தான். ராஜாவை திட்ட ராணியிடம் சொன்னது. ராணி மறுத்தாள். ராணியின் ஆடையை கடிக்க எலியிடம் சொன்னது. எலி மறுத்தது. எலியை கொல் என்று பூனையிடம் சொன்னது. பூனை மறுத்தது. பூனையை கடி என்று நாயிடம் சொன்னது. நாய் மறுத்தது. பக்கத்தில் கிடந்த குச்சியிடம் அந்த நாயை அடி என்றது. குச்சி மறுத்தது. தீயிடம் சென்று குச்சியை எரி என்றது. தீயும் மறுத்தது. கடலிடம் சென்று நெருப்பை அணைக்கச் சொன்னது. கடல் மறுத்தது. யானையிடம் சென்று கடலை குடி என்றது. யானை மறுத்தது. கொசுவிடம் சென்று யானையை கடி என்றது. ஆனால் கொசு ஒப்புக்கொண்டது. எந்த தகுதியும் இல்லாதவன் எதை செய்யவும் தயாராக இருப்பான் தானே. அதனால் கொசு ஒப்புக்கொண்டது. என்னை கடிக்காதே என்றது யானை. கொசு கடித்தவுடன் கடலை குடித்து விடுகிறேன் என்றது. கடல் தீயை அணைக்கவும், நெருப்பு குச்சியை எரிக்கவும், குச்சி நாயை அடிக்கவும், நாய் பூனையை கடிக்கவும், பூனை எலியை கவ்வவும், எலி ராணியின் ஆடையை கடிக்கவும், ராணி ராஜாவை கண்டிக்கவும், ராஜா பஞ்சாயத்து தலைவரை தண்டிக்கவும், பஞ்சாயத்து தலைவர் மரவெட்டியை தண்டிக்கவும், மரவெட்டி மரத்தை வெட்ட ஒப்புக்கொள்ளவும், மரம் காக்கையை விரட்டவும் ஒப்புக்கொண்டன. இதை பார்த்த காக்கை, ஒரு சின்ன விஷயத்தை எப்படி ஊதி பெரிதாக்கி இருக்கிறாய் பார்த்தாயா? அன்போடு கேட்டிருந்தால் நானே தந்திருப்பேனே என்றது. உனது முதிர்ச்சியின்மையால் எத்தனை பேருக்கு துன்பம் பார்த்தாயா என்றது காக்கை. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க லட்டூஸ்? நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் நம்ம படுற ஆசை அடுத்தவங்களை பாதிக்காத வகையில் இருக்கணும். புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த கதையில் சந்திக்கிறேன்.